காங்கிலோனி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் இது ஒரு டைப் பாஸ்தா. நார்மலாக எப்படி பாஸ்தா செய்வோம், பாஸ்தாக்கு சாஸ் செஞ்சு அதில் வேக வச்சு பாஸ்தாவை போட்டு கிண்டிடுவோம். ஆனால் இந்த பாஸ்தா நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது உள்ளர சாஸை ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் பண்ணுற ஷேப் வந்து இந்த ஷெல் டைப் பாஸ்தாலே பெரிய சைஸ். இதுலேயே நிறைய பெரிய சைஸ் பாஸ்தாலாம் இருக்குது. இதோட பேர்லாம் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம எப்படி சாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு பூண்டு, வெங்காயம், சிக்கன், கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி பியூரியாக சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, உப்பு, டொமேட்டோ சாஸ், பெப்பர், சீஸ், கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெட் சாஸ் ரெடி. அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கும் ஒரு ஃப்ரைங் பேனில் பட்டர் சேர்த்துட்டு மைதா சேர்த்து அது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பால் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, உப்பு, செடார் சீஸ், மொசரல்லா சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நல்லா திக்காக சாஸ் மாதிரி வந்த பிறகு இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக வந்து ஒயிட் சாஸை சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஷெல்லு உள்ளர அந்த ரெட் சாஸை ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். வச்ச பிறகு இதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயிட் சாஸை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ், செடார் சீஸ் சேர்த்துட்டு இதை வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த ஒரு பாஸ்தாவை எடுத்து கடிக்கும் போது அந்த ரெட் சாஸ், ஒயிட் சாஸ், சீஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த பாஸ்தாவோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு பயோலையும் இருக்குது, ஸ்டோரிலையும் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாலும் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.